ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் என்னடா இது ஐஸ்வர்யா என்ன மாட்டலேங்கிற மாதிரி இருந்தது. மாட்ட போகிறாங்கன்ற மாதிரி காமிச்சிட்டு கடைசியில் டக்குன்னு எஸ்கேப் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறது, அவங்க வீட்டுக்கு வந்து அதே டாக்டர், அதனால இவங்க வேறு வழியில் அப்பாடான்னு நிம்மதியாகிட்டாங்க. வீட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்னு அட்வைஸ் மட்டும் பண்ணி அனுப்பிட்டாங்க. எத்தனை நாளைக்கு தான் கன்சிவாக இருக்க நாடகம், சீக்கிரம் கழிச்சு விடுமா? என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளியே வந்து தானே ஆகணும், கண்டிப்பாக வரும் ஒரு நாள். அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா டென்ஷன் இல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டில் வந்தோடனே அவங்க சின்ன மாமியார் கேட்குறாங்க, என்னாச்சுமா ஐஸ்வர்யாவுக்கு உடம்புல ஒரு மாற்றமும் இல்லை, கன்சிவாக இருக்க மாதிரியே தெரியலன்ட்டாங்க. பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு நம்ம மகாவுக்கு. ஐஸ்வர்யாவுக்கு ஜாலியாக தாங்க இருந்தது. ஏன்னா ஐஸ்வர்யா நிறைய பேச்சு வாங்கிட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்று பொருட்டாவே தெரியாது. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வேறு, அவர் பார்சல் வந்துச்சான்னு வீட்டில் உள்ள எல்லாரையும் அலப்பறை பண்ணிட்டு சுற்றினாரு. நம்ம மகா அதை ஒழிச்சு வச்சு வேறு விளாண்டாங்க. சரி விளாண்டது போதும் கொடுங்கன்னு சொன்னோன்னே, நீங்கள் போய் சாப்பிடுங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட போனால் ஹாட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே பார்சல் இருக்குது, மீட் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஜாலியாக அவங்க நம்ம விஜய் வந்து மீட் பண்ண கிளம்பி போயிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம சூர்யாவும் தாத்தா உட்காந்து அட்வைஸ் மேலே அட்வைஸ் கொடுக்குறாரு. இந்த மரமட்டைக்கு நீங்கள் எவ்வளோ தான் ஏற்றினாலும் ஏறாதுங்கிறது நமக்கு தானே தெரியும். தாத்தா பேசினது போதுங்கிற மாதிரி நம்ம சூர்யா கிளம்பி வந்துட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் போயிட்டு வெயிட் பண்ணி கடைசியில் ஒரு பாட்டி வர ஷாக்காக நெஞ்சொலியே அவருக்கு வந்திருக்கும். சீக்கிரம் ஹீரோயினை காமிங்கன்னு ஹீரோயின் என்ட்ரி வந்துட்டாங்க நம்ம விஜயோட ஃபேன்ஸ். அதுக்கப்புறமா அவங்க மீட் பண்ணி உங்கள் அழகில் மயங்கிட்டேன்னு ஒரு டயலாக் செம்மையாக கடலை போடுறாரு நம்ம விஜய். கடலை போட்டு முடிச்சோடனே சரி போதும் ஏஞ்சி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு கை கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே நம்ம தாத்தாவும் பாட்டியும் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணுன்னு சொன்னாலே அதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். தாத்தாவும் பாட்டியும் மகாவுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கெட்டதே பண்ணிகிட்டு இருக்கீங்க. பூஜை மகா தான் பண்ணுன்னு சொன்னோன்னே வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.